வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கிறிஷ் ரோகிணிட்ட வந்து ஏன் அத்தை என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கனவு காங்குறாங்க ரோகிணி. நேரா கிறிஷோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க ரோகிணி. போய் பார்த்தா கிறிஷ் ஏதோ கனவு கண்டுட்டு அம்மா அம்மான்னு புலம்பிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. மீனா பக்கத்துல இருந்து பயப்படாத கிறிஷ், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. காலையில எழுந்ததும் கிறிஷுக்காக பால் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. வந்து பார்த்தா மீனா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. நேத்தே கிறிஸ் சரியா சாப்பிடல, அதான் காலையில இட்லி வச்சு ஊட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நானும் அவனுக்காக தான் பால் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. பூ கொடுக்கறதுக்காக நீங்க எங்கேயும் வெளியில போகலையா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. வாடிக்கையா வாங்குறவங்ககிட்ட அம்மாட்ட கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதெல்லாம் எது கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. கிறிஷ் மேல மீனா அன்பா இருக்கிறது ரோகிணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கிடையில ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க ரோகிணி. என்னடி பேய் படத்துல வர மாதிரி திடீர்னு பயமுறுத்துற அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அது எப்படி கரெக்டா உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் மீனா கண்ணிலே மாட்டுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு புலம்புறாங்க ரோகிணி. சீக்கிரமா அம்மாவையும் கிருஷியும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நீ தாண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானை சொல்றாங்க வித்யாட்ட. எல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க வித்யா. நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. வித்யா இப்போ ரோகிணிக்கு கால் பண்றாங்க. என்னங்க நீங்க ரோகிணிக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கலையா, அதான் எனக்கு கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் ரோகிணிட்ட நம்பர் வாங்கி நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல போட்டி நடத்துறாங்க, அதுல பூக்கட்டுற போட்டியில நான் என்னோட பேர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வித்யா. உங்களுக்கு பூக்கட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா கட்டுன்னு கட்டுவேன், ஆனா இந்த பூலாம் எனக்கு கட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அப்புறம் எதுக்குங்க பேர் கொடுத்தீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க வித்யா. நீங்க தாங்க எனக்கு ஈவினிங்குள்ள பூ கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வித்யா. சரிங்க வித்யா, நீங்க கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. இல்ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோகிணி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க வித்யா. உங்க மாமியார் வேற ரொம்ப கராரா இருப்பாங்க, நாங்க வந்தா ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வித்யா. நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நான் பூ கட்டுறதுக்கே அத்தை திட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. என் நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா. இந்த ஒரு நாளில நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க வித்யா. இப்படி பணம் கொடுக்குறேன்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. யாருங்க கோபப்படாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க வித்யா. நீங்க நான் உங்க வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இப்போ முத்து அங்க வராரு. பாட்டி கிறிஷு சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. நானே கிறிஷ்க்கு இட்லி ஊட்டி விட்டுட்டேங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சவாரி போற வரைக்கும் வீட்டுல இருந்து பாத்துக்கோங்க, நான் வித்யா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு உன்னை எதுக்கு கூப்பிடுது அப்படின்னு கேக்குறாரு முத்து. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்கங்க, நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்து மீனாட்ட அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னை நம்பி அவங்க போட்டிக்கு பேர் கொடுத்துட்டாங்கங்க, நான் போய் பூ கட்டுறதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த பார்லர் அம்மா சம்மந்தப்பட்டவங்க எல்லார்ட்டையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் உனக்கு கால் பண்ணனேன்னா உடனே நீ அங்கிருந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாவுமே இப்போ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரவி ஸ்ருதி 2 பேருமே அவங்களோட வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில ரோகிணி இப்போ விஜயாட்ட வந்து சொல்றாங்க. அந்த பையனோட பாட்டியையும் பையனையும் வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அவங்கள கண்டுக்கலைன்னா அவங்களே கிளம்பி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மீனாவும் கிளம்பி போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முத்துவும் போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உங்கள்கிட்ட சொல்லி நீங்க எங்கேயாவது அவரை வெளியில கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் அவங்ககிட்ட பேசி வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல பிளானா தான் இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா இப்போ நேரா அண்ணாமலைட்ட வந்து சொல்றாங்க, வாங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன், திருத்தணி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்துமே இப்போ அவங்க வராரு. என்னப்பா சவாரி கிளம்பிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. உனக்கு திருத்தணி வரைக்கும் ஒரு சவாரி கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. மனோஜுக்காக ஏதோ இவ வேண்டுதல் வச்சிருக்கிறாளாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து வழக்கம் போல நக்கலா பேசுறாரு. ஏன் இந்த பக்கத்துல இருக்கிற சாமியெல்லாம் அவனை உருப்பிட வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்றாரு. இப்படிதாங்க ஏதாவது பேசிட்டே வருவான், கோவில் போறப்பயாவது நிம்மதியா போகணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி நாங்க பஸ்ல போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. பஸ்ல போனா அவங்க வேணா நிம்மதியா வருவாங்க, ஓ நிம்மதி போயிருப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துவுக்கு லைட்டா சந்தேகம் வந்துருது, ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாரு. ரோகிணியை பார்த்து என்ன பார்லர் அம்மா நீயும் கோயிலுக்கு போறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் போல, நான் பார்லர் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. எல்லாரையும் ஒரு வழியா வெளியே அனுப்பியாச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கிறாங்க ரோகிணி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.